அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு எடுத்த வீடியோ இல்லை, இது நேற்று வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன். நேற்று கறியானமும் கறி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையும் அவிச்சிட்டேன். ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொட்டி, பொண்ணுக்கு கோதுமை மாவு ஒரு தோசை தொட்டு கொடுத்துட்டேன். பையன் எப்போவுமே எக்கும் கொஞ்சமாக ஜூஸ் குடிச்சிட்டு போவான், அவ்வளோதான். டயட் ஃபாலோ பண்ணுறனால இப்போ ரொட்டீனுக்கு டைமுக்கு கடகடன்னு கட்டணும்னு பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசித்து நம்ம செய்கிறதுக்குள்ளேயே ஒரு வாரம் போயிடுது. அப்புறம் மறுவாரம் அதே தான். அடுத்து நாளைக்கு என்னன்னு செய்யணும்னு முதல் நாளே யோசித்து வச்சாதான் கடகடன்னு காலையில் டிஃபன் பேக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் என் மகளுக்கு அஸ்ஃபலுல் உலாமா எக்ஸாம் இருக்குது. அதில் நல்ல முறையில் சிறந்த முறையில் அவங்க எழுதணும். அவங்க நல்ல சிறந்த ஒரு ஆலிமாக ஆகணும். அவங்க மதரசாவில் உஸ்தாதாவும் ஆகணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவங்க நல்ல ஒரு ஆலிமாவாக ஆகணுன்ட்டு. அதை அல்லாஹ் தான் நிறைவேற்றி வைக்கணும். இருந்தாலும் துவா கேட்குறது மூலமாகவும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைப்பான் இல்லையா. எனக்கு அதிகமாக இந்த துவா தான் கேட்பேன், என் மகள் நல்லா படித்து ஆலிமாவாக ஆகணுன்ட்டு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் என் மகளுக்காக துவா செய்யுங்க, நல்ல முறையில் அவங்க எக்ஸாம் எழுதணுன்ட்டு. எல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளை தான், இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா, எப்படி எழுத போகிறாங்களோ என்னன்ட்டு. அவங்களுக்குமே இருக்குது. இப்போ கொஞ்சம் ரொம்ப பயம் இல்லை, இருந்தாலும் டென்ஷனாக இருக்கும் இல்லையா, நல்லபடியாக எழுதணுன்ட்டு. எல்லாருக்கும் லீவு விடுவாங்க, இவங்களுக்கு அந்த உலமா எக்ஸாம் இருக்கனால லீவ் இல்லை அவங்களுக்கு. துவா செய்யுங்க. இன்றைக்கி புளிக்குழம்பு வெண்டைக்காய் போட்டு செஞ்சுட்டேன். கோஸ் பொரியல், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கவுஸை தான் செஞ்சுருந்தேன். சம்பல் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு சம்பல் வியாபாரம். எண்ணெய் விலையும் கேஸ் விலையும் ஏறினால நான் செய்கிறதுக்கே யோசிச்சுட்டு இருக்க வேண்டியா இருக்குது. இப்போ தான் செய்கிறாங்க, ஆர்டர் கேட்குறாங்க, உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியல, செய்கிறதுன்னு யோசனையாகவே இருக்குது. இப்போ தான் ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு வியாபாரம்.